நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த ராஜராஜேஸ்வரியோட ராஜதந்திரத்த சுக்குநூறா உடைச்சு அந்த ஒரு வீட்ட விட்டு வெளிய அனுப்பணும்னு நெனைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம விஜய் சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்குள்ள இந்த ராஜேஸ்வரியோட எல்லா ஃப்ராட் வேலைக்கும் ஒரு முடிவு கிடைக்க போதுங்க. ஏன்னா, அந்த ஒரு வீட்டு பேர நம்ம மல்லியோட பேருக்கு மாத்தணும்னு நம்ம விஜய் விருப்பப்பட்டு சொன்னாங்க. ஆனா நம்ம மல்லி என் பேருக்கெல்லாம் தேவையில்ல, வெண்பாவோட பேருக்கு மாத்தலாம் அப்படின்ற மாரி ஒரு பதில் குடுத்துருக்கங்க. ஆனா சட்டப்படி நம்ம மனோகரன் வந்துட்டு இப்போ எப்படியாச்சும் இந்த லீலைகளை வந்துட்டு கண்டுபிடிக்கணும்னு ரொம்பவே வந்துட்டு துடிச்சாங்க. நம்ம விஜய் கிட்ட காசை கொடுத்து எப்படியாச்சும் விஜய் கிட்ட இருந்து அந்த ஒரு கையெழுத்தை வாங்கிட்டா இந்த ஒரு வீட்டு பத்திரம் நம்ம பேருக்கு வந்துடும்னு இந்த ராஜேஸ்வரி ரொம்ப ஈஸியாக கணக்கு போட்டாங்க. அதுவும் நடக்கலை. இந்த மனோகரனை வர வச்சு மனோகரன் மூலிமா அந்த ஒரு காரியத்தை வந்துட்டு செயல்பட வைக்கலாம்னு நினச்சாங்க. அதுவுமே நடக்கலைங்க. இப்போ நம்ம பாபுக்கு வந்துட்டு எப்படியாச்சும் அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு 10 லட்ச ரூபாய் பணம் தேவை. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம விஜய்க்கு உதவி பண்ண முன்னிலையில் யாருமே கிடையாது. ஆனால் நம்ம விஜய் வந்துட்டு நினச்ச மாதிரி லோன் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு 10 லட்ச ரூபாய் லோன் வந்துச்சுன்னா முதல்ல இந்த பாபுக்கு வந்துட்டு ஆப்ரேஷனை முடிச்சுட்டு அடுத்தபடியாக அந்த ஒரு வீட்டை வந்துட்டு நம்ம வெண்பாவோட பேரில் மாத்திரதான் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு உண்மை வந்துட்டு இப்போ வரைக்குமே நம்ம விஜய்க்கு தெரியலைங்க. அந்த ஒரு வீட்டு பத்திரம் டாக்குமெண்ட் எல்லாமே என்னோட பேரில் தான் இருக்குது அப்படின்ற உண்மை சட்டப்படி லீகலாக வந்துட்டு இப்போ எங்கள் அக்கா ராஜேஸ்வரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு எப்படியாச்சும் அதுக்கு உரிமை கொண்டாட முடியும் மாதிரி என்னால் மாற்ற முடியுமான்னு நம்ம விஜய் வந்துட்டு இந்த லாயரை கூப்பிட்டு கேட்குறாங்க. சார் நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்ல. ஏன்னாமே எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் மூலிமா வந்துட்டு எதுவுமே இன்னும் அப்டேட் ஆகலை. எல்லாமே உங்கள் பேரில் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டால் வெண்பாவோட பேருக்கு ஈஸியாக மாற்றிடலான்ற மாதிரி ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. நம்ம விஜய் சொன்ன மாதிரியும் இந்த விஜயை பகைச்சிக்கிட்டு இந்த ராஜேஸ்வரியோட நிலைமை நினைத்தா ரொம்பவே வந்துட்டு சிரிப்பாக இருக்குங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்ம விஜய் 10 லட்ச ரூபாய் பணத்தை கேட்குற போது இருக்காளா மல்லி செத்துட்டாளா, உனக்கு ஒன்றுனாவே நான் கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் 3வது மனுஷனுக்கு நான் கொடுக்க போகிறேன்னான்னு ரொம்பவே கேவலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவமானப்படுத்தி தான் அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் இவ்வளோ சீக்கிரமாக இந்த ஒரு பதிலடி கொடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா நம்ம ராஜேஸ்வரிக்கு இந்த ரஞ்சிதாக்கும் நோட்டீஸ் வந்துருச்சுங்க கோர்ட்லேருந்து. அந்த ஒரு வீட்டை காலி பண்ணி கொடுத்துட்டு விஜய் கிட்ட ஹேண்ட் ஒர்க் பண்ணணுன்னு. ஏன்னா சட்டப்படி பார்த்திங்களா அது எல்லாமே விஜயோட பேரில் தான் இருக்குது. உரிமை கொண்டாடுறதா இருக்கட்டும், இல்லை அதை வந்துட்டு விற்று தின்றதா இருக்கட்டும், விஜய் முடிவு பண்ணால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற ஒரு உண்மையை வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் தான் இந்த ராஜேஸ்வரி கதறி எழுந்துட்டு இருக்காங்க. ஏன்னா திக்கும் இல்லை தேசையும் இல்லை. அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போனால் எப்படியாச்சும் வந்துட்டு விஜய் காலில் விழுந்தாச்சு கூட இல்லை மன்னிப்பு கேட்டு எப்படியாச்சும் திரும்ப இந்த ஒரு வீட்டில் இருந்துடலான்ற மாதிரி 2 பேரும் ரொம்ப நல்லாவே ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுடைய எந்த ஒரு செயலுமே நடக்க போகிறது கிடையாதுங்க. இப்படின்னு ஒரு பக்கம் நம்ம விஜய்க்கு சந்தோஷத்தை பார்த்தீங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்க தருணத்தில் இங்கே போலி ரேணுகாவோட உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வந்துட்டு இருக்குங்க. ஏன்னா இது ரேணுகாவே கிடையாதுன்னு நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்துட்டு உண்மையிலே தெரிய போகிறதும் கிடையாது. இந்த ராஜேஸ்வரிக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாதுங்க. ஆனால் நம்ம மல்லிக்கு தாங்க ரொம்ப பெரிய தொந்தரவு. ஏன்னா விஜய் வந்துட்டு அடைய துடிச்சிட்டு இருக்கிறது இந்த போலி ரேணுகா. இப்போ ஒரு பக்கம் நம்ம அன்னபூர்ணியமாவும் நம்ம மனோகரனும் படித்து சொன்னாங்க. ஆரம்பத்தில் நீங்கன்னா ஃபோனை தான் கண்டுபிடிச்சிங்க, நான் ஃபோன் பேசிட்டு இருக்கிறதும் பார்த்தேன், இவ மனநிலை பாதிக்கப்படாத மாதிரி சிக்னல் கொடுக்குறதும் பார்த்தேன்னு. ஆனால் அது எதுவுமே வந்துட்டு வெளிச்சத்துக்கு வரலை. ஆனால் இவளுடைய உண்மையான பேர் வந்துட்டு சுடர் அப்படின்ற உண்மை நம்ம மல்லிக்கு தெரிய வந்ததும் அடுத்தபடியாக எப்படியாச்சு இவளுடைய அங்கீகாரத்தையும் இவளுடைய ஆணவத்தையும் நான் குறைக்க போகிறேன்னு முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக சரியான பதிலடியை நம்ம மல்லி வந்துட்டு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இருக்குங்க. இதில் சிக்கனா கண்டிப்பாக வந்துட்டு சின்ன பின்னமாக இந்த போலி ரேணுகாவோட ஒட்டுமொத்த சுயரூபமும் வெளிச்சத்துக்கு வருங்க. இப்படியே பார்த்தீங்களான்னா நம்ம விஜய்க்கு தான் இங்கே ரொம்பவே கஷ்டப்பட போகிறாங்க. இது மனநிலை பாதிக்கப்படல ரேணுகாவும் கிடையாதுன்னு நினச்சா